ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சரியா 12ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரசு ஆட்சி நடக்கும்போது விஜயநகர அரசர்களுக்கு பிரதிநிதிகளாக இந்த நாயக்கர்கள் இருந்திருக்காங்க. தொடக்க காலங்களில் விஜயநகர ஆட்சியில் இருந்த இந்த நாயக்கர்கள் பின் நாட்களில் அவங்களுக்குன்னு தனி செல்வாக்கு மரியாதையை அடைஞ்சு மக்கள் கிட்ட மதிப்பு வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அதனாலேயே நாயக்கர்கள் தனி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாங்க. செஞ்சி, காளகஸ்தி, தஞ்சாவூர், மதுரை மாதிரி நகரங்களை தலைநகரமா வச்சு நாயக்கர்கள் ஆட்சி நடத்தப்பட்டது. அப்படி இந்த நாயக்கர்கள் வம்சத்துல வந்த மக்கள் இன்னைக்கும் தனி ஒரு சமூகமா மதிப்போட வாழ்ந்துட்டு தான் வராங்க. நாயக்கர்கள் முதலா எப்படி உருவானாங்க, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனி தன்மைகள் என்னென்ன, நாயக்கர்கள் சமுதாய மக்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு எல்லாத்தையும் இந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம். நாயக்கர் சமுதாயத்தை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், நாயக்கர்கள்னு சொல்லப்படுற மக்கள் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளான்னு இந்தியாவோட சவுத் சைடில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க. காப்பு, கொல்லா, கம்மா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மக்களோட வம்சாவளியில வந்தவங்க தான் இந்த நாயக்கர்கள்னு வரலாற்று சான்றுகள் இருக்கு. இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை நாயுடு, நாயக்கர், ரெட்டி, ராவ், ராயர், செட்டி, உடையார், ராயுடுன்னு பல பெயர்களை சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியான நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கரூர் பகுதிகளையும் தெற்கு பகுதிகளான விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் பகுதிகளையும் இந்த மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாக நாயக்கர்கள் அப்படிங்கிற பெயருக்கு நாட்டை ஆளக்கூடிய மக்கள் இல்ல பாளையத்தை ஆளக்கூடிய மக்கள்னு அர்த்தம். இந்த நாயக்கர் வம்சாவளியில பல புகழ் வாய்ந்த மக்களும் வாழ்ந்திருக்காங்க. வரி கொடுக்கறத எதிர்த்து பிரிட்டிஷை தைரியமா எதிர்த்து நின்ன வீரபாண்டிய கட்டபொம்மன், கிருஷ்ணதேவராயர், திருமலை நாயக்கர், ராணி மங்கம்மாள் மாதிரியான நாயக்கர்கள் வரலாற்றில் இடம் பிடிச்ச மக்களாக தான் இருந்திருக்காங்க. நாயக்கர்களை ஒவ்வொரு பகுதிகளையும் பல பெயர்களை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி சில பெயர்களை பற்றியும் அதை ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம இப்போ பார்க்கலாம். காப்பு, இந்த பெயரை ஆந்திரால தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. காப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு காவல் அப்படின்னு அர்த்தம். இந்த நாயக்கர் மக்கள் அரசர்களாக இருந்து மக்களை பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றினதுனால இந்த பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க முற்படுத்தப்பட்ட ஜாதி பிரிவுகளை சேர்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. சமுதாயத்தில் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற மதிப்பும் இவங்களுக்கு இருக்கு. பாலிஜா, பாலிஜா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பலம் பொருந்தியவங்க அப்படின்னும் வணிகம் செய்கிறவங்க அப்படின்னும் ரெண்டு பொருள் இருக்கு. நாயக்கர்கள் பெரும்பாலும் வணிகத்தை சார்ந்தே இருந்திருக்காங்க. கடல் கடந்து வணிகம் பண்றதுல கெட்டிக்காரங்களாகவும் இந்த நாயக்கர் மக்கள் இருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டோட தெற்கு பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவாரா, வளையல்கார நாயக்கர், வடுகர் மாதிரியான ஜாதிகள் எல்லாமே நாயக்கர்களோட சப்காஸ்டா தான் சொல்லப்படுது. கொல்லா, கொல்லா இனத்தை சேர்ந்த நாயக்கர்கள் தமிழ்நாடு பகுதியில் அதிகம் வாழக்கூடியவங்க. தெலுங்கு அதிகமாக பேசுவாங்க. 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் 8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த பிரிவில் இருந்ததா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் 7% மக்கள் இந்த நாயக்கர்கள் பிரிவில் இருக்காங்க. வேலம்மா, இவங்களும் தமிழ்நாடு பகுதிகளில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க. வேலம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு உணவு தொடர்பான தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஹோட்டல், பேக்கரி மாதிரியான தொழில்களில் இந்த பிரிவு சேர்ந்த மக்கள் வல்லவர்களாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அடையார் ஆனந்த பவன், வசந்த பவன், முனியாண்டி விலாஸ் மாதிரி பல நிறுவனங்களை நடத்தக்கூடிய மக்கள் இந்த பிரிவை சேர்ந்த நாயக்கர்களாக தான் இருக்காங்க. தொட்டியா நாயக்கர்கள், தொட்டியா அப்படின்னா பெரிய அப்படின்னு பொருள். இவங்க தமிழ், தெலுங்குன்னு ரெண்டுமே கலந்து பேசுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த தொட்டியா நாயக்கர் இனத்தை சேர்ந்தவர் தான். இவங்க நான் முன்னாடி சொன்ன கொல்லா நாயக்கர்களோட கிளை ஜாதி தான். இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுக்குன்னு தனியா ஒரு கொள்கையை வச்சு வாழக்கூடியவங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய வயதான மக்கள் தான் இவங்களுக்கு குருவா இருப்பாங்க. இவங்கள ஊர் நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா கல்வி அறிவு எதுவும் இருக்காது. கல்வியில பின்தங்கிய மக்களா தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பாளையங்களை ஆட்சி பண்ணினது இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் தான். நம்ம இந்தியா பிரிட்டிஷுக்கு கீழே அடிமையா இருந்த போது நாடு முழுக்க நடத்தப்பட்ட விடுதலை போராட்டத்தில் அதிக அளவு பங்கு பெற்றாங்க. வரதட்சணை இல்லாத கல்யாணம், பழமை மாறாத வாழ்க்கை முறை, கூட்டு குடும்பம்னு இன்னைக்கு வரைக்கும் பழைய பழக்கம் எதுவுமே மறக்காம பாரம்பரியத்தோட வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க.
நம்ம தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் பல கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமாக தான் இருந்து நாயக்கர்களோட வரலாறை எடுத்து காட்டக்கூடியதா இருக்குது. நாட்டு மக்களோட பாதுகாப்புக்காகவும் மக்களை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் பல கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப பெருமை வாய்ந்த சில கோட்டைகள் இருக்கு. திருமலை நாயக்கர் கோட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய கோட்டைனா அது இதுதான். இந்த கோட்டையை திருமலை நாயக்கர் கட்டியிருக்காரு. இன்னைக்கு இந்த கோட்டையை பார்க்கறதுக்காகவே உலகம் முழுக்க இருந்து பல மக்கள் வந்துட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. தமிழர்களோட பெருமையை விளக்கக்கூடியதாகவும் இது இருக்குது. திருச்சி மலைக்கோட்டை விஸ்வநாத நாயக்கர்னால கட்டப்பட்ட புகழ்பெற்ற கோட்டை. இன்னும் வேலூர், உதயகிரி, சங்ககிரி மாதிரி பல இடங்கள்ல நாயக்கர்கள் கட்டின கோட்டைகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாயக்கர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்த நாயக்கர்கள் தஞ்சாவூரை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஆட்சியில வந்த முதல் மன்னன் சிவப்பு நாயக்கர். இவரு விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு நெருக்கமான அரசு அதிகாரியா இருந்தவர். இவரனால தான் நாயக்கர் ஆட்சி முதலா தொடங்கப்பட்டிருக்கு. பின் நாட்கள்ல மராட்டியர்கள் ஆட்சி முடிஞ்ச பிறகு விஸ்வநாத நாயக்கர் மதுரையில ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கு அப்புறமா நாயக்கர்களோட வலிமை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக தொடங்கிருச்சு. இவரோட ஆலோசனைப்படி தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க 72 பாளையங்களா பிரிக்கப்படும். இத பாளையக்காரர் ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர்கள் அவங்க பகுதியில இருந்து வசூலிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாயில 3 பகுதிகளா பிரிப்பாங்க. 1% அவங்களோட செலவுக்கும், 2% ராணுவ படைக்கும், 3% பங்க நாயக்கர்களுக்கும் கொடுக்கணுங்கிறது விதிமுறையா இருந்திருக்கு. விஸ்வநாத நாயருக்கு பின்னாடி பல நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப புகழ் பெற்றவங்க திருமலை நாயக்கர், சொக்கநாத நாயக்கர், ராணி மங்கம்மாள்னு இன்னும் பல மன்னர்கள் இருக்காங்க. திருமலை நாயக்கர் திருச்சியை தலைநகரமா வச்சு தன்னோட ஆட்சியை நடத்திட்டு வந்திருக்காரு. இவருக்கு கலை ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அந்த ஆர்வத்தினாலேயே மதுரைய கோவில்கள், கோட்டைகள்னால அழகுபடுத்தி இருப்பாரு. 75 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரோட காலத்துல மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்ததா சொல்லப்படுது. சொக்கநாதர் காலத்துல நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பல துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. அதை சரி பண்ணி மக்களை பஞ்சத்துல இருந்து காப்பாத்தினவரு. சொக்கநாத நாயக்கரோட மனைவிதான் ராணி மங்கம்மாள். இவங்க சொக்கநாதரோட இறப்புக்கு பிறகு ஆட்சி அரியணையில இருந்திருக்காங்க. இவங்க ரொம்ப வீரமிக்க பெண்மணியாவும் இருந்திருக்காங்க. தன்னோட கணவர் ஆட்சி பண்ணும் போது இழந்த எல்லா பகுதிகளையும் மீட்டு நாயக்கர்கள் ஆட்சிய வலிமையா ஆக்குனாங்க. அவங்களோட தளபதி நரசப்பையாவோட துணையால தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. நகரம் முழுக்க ரோடு போடுறது, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, வாய்க்கால் சீரமைக்கிறது, சாலை ஓரங்கள்ல மரங்களை நடுறது, சத்திரங்களை அமைக்கிறது மாதிரி பல நல்ல செயல்களை மக்களுக்காக பண்ணாங்க. இப்படி நாயக்கர்கள் தங்களோட ஆட்சியை திறமையா நடத்தி மக்களுக்கு பல நல்ல செயல்களை பண்ணியிருக்காங்க. நாயக்கர்கள் இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்துல மதிப்பு வாய்ந்தவங்களா தான் இருக்காங்க. இவங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய தொழில்கள்னு பார்த்தா பெரும்பாலும் விவசாயிகளா தான் இருக்காங்க. ராணுவம், காவல்துறை மாதிரி பல தொழில்கள்ல கூட உயர்ந்த பதவிகள்ல இருக்காங்க. காலம் காலமா அரசு பதவிகள்ல இருந்து வந்த மக்களா இருக்கிறதுனால நல்ல பிசினஸ்ல கூட சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க. நாயக்கர்கள் பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய மக்கள். என்னதான் இன்னைக்கு ஏஐ வந்தாலும் 4G 5Gன்னு டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சாலும் தங்களோட பழமையான பழக்க வழக்கங்களை மாத்திக்காம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் வராங்க. இன்னைக்கும் தங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய மக்களா தான் இருக்காங்க. நிறைய நாயக்கர்கள் பிசினஸ்ல கூட தங்களோட வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களோட கும்பிடக்கூடிய கடவுள்னு பார்த்தா அம்மன், லக்ஷ்மி, சிவன், விஷ்ணு, முருகன் போன்ற தெய்வங்களை அதிகமா வழிபாடு பண்றாங்க. இவங்களோட திருமண முறை கூட மத்த இன மக்களை விட வேறுபட்டு தான் இருக்கு. தங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கொள்கைகளை வச்சு வாழக்கூடியவங்க தான் இந்த நாயக்கர் இன மக்கள். நாட்டை ஆட்சி பண்ணின அரச வம்சத்துல இருந்து வந்த இன்னைக்கும் சமுதாயத்துல மதிப்போடையும் மரியாதையோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாயக்கர் மக்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதுல லீடர்ஷிப் குவாலிட்டி, அரசன்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய பதவிகளை இருந்ததாலையும் ஆட்சியாளர்களா இருந்ததாலையுமே பெரும்பாலான நாயக்கர் இன மக்கள் சிறந்த தலைவர்களா இருக்காங்க. தங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை எப்படி சரியா வழி நடத்தி கொண்டு போகணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க சிறந்த தலைவர்களா இருந்து எல்லா வேலைகளையும் மக்களை முடிக்கவும் வைப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை பெரிய ஆடம்பரத்தோடலாம் இருக்காது. எளிமையா வாழ்ந்தே மற்ற மக்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க.
தங்களோட தலைமைத்துவத்தை தவறான வழியில பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை வச்சு தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இதனாலேயே சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இந்த நாயக்கர்கள் இருக்காங்க. மக்களும் இவங்களுக்கு மரியாதையை கொடுக்கறாங்க. ரெஸ்பெக்டிங் த ஹெரிடேஜ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், என்னதான் காலங்களுக்கு ஏற்ப புதிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் பழச மறக்கிறது அப்படிங்கிறது நாயக்கர் மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நாயக்கர்கள் பாரம்பரியத்தை ரொம்ப போற்றக்கூடியவங்க. பாரம்பரியமான வாழ்க்கை முறையை தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க. கூட்டு குடும்பங்கள் எல்லாமே அரிதா இருக்கக்கூடிய இந்த காலத்துல கூட நாயக்கர்கள் கூட்டு குடும்பமா தான் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி பழமை மாறாத பழக்கத்தோட வாழக்கூடிய திறனை நாம இந்த நாயக்கர் மக்கள் கிட்ட இருந்து கத்துக்க முடியும். இன்னும் தங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வளர்த்து அதுபடி நடக்கிறது, தங்களை எதிர்த்து வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம இருந்து எல்லாத்தையும் தைரியமா சமாளிக்கிறது மாதிரியான குணங்கள் இவங்க கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம நாயக்கர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம்தான். நாயக்கர்களோட வரலாறு 13ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்தே தொடங்கிடுச்சு. அவங்க கடந்து வந்த பாதைகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனுபவங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே வச்சுதான் மற்ற மக்களுக்கு இன்னைக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க நாயக்கர்கள். மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது, தன்னோட நாட்டு மக்களை காக்கிறதுக்காக தாங்களே அரியணையில ஏறுறது, பெண்ணா இருந்தாலும் தனியா நின்று ஆட்சி பண்ணி மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளா வச்சு மக்களுக்கு பல உதவிகள் பண்ணினது எல்லாமே நாயக்கர் மக்களோட சிறப்பை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா தான் இருக்குது. நாயக்கர் சமுதாய மக்களை பத்தியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவங்களை பத்தியும் இந்த பதிவுல நாம விரிவா பார்த்தோம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.